அட இது என்ன இன்னைக்கு மீன் மார்க்கெட்டு ஃபுல்லாக இப்படி கூட்டமாக இருக்கு. சரி பார்ப்போம். நம்ம பூனைக்கு 2 மீனை திருடிட்டு போகணும் வந்தோம். நம்ம ஒரு கூட மீனை தூக்கிட்டு போயிட வேண்டியது இன்னைக்கு. ஆத்தாடி இப்படி மீன் இருக்கே. என்னே என்னே இந்த மீன் பூரா விற்கவானே? ஆமாம்மா விக்கத்தேன். நீ யாருமா? இல்லைண்ணே மீன் வாங்கத்தே வந்தேன் மார்க்கெட்டுக்கு. அண்ணே இந்த கூடையில் இருக்க மீன் ஃபுல்லாக எவ்வளவு? இந்த கூடையில் இருக்க மீன் ஃபுல்லா அப்படியே 2000 ரூபாமா. ஆத்தாடி 2000 ரூபாய்க்கு நம்ம எங்கே போகிறது? ஏம்மா உன்னை பார்த்தா நல்ல பிள்ளை மாதிரி இருக்குமா. செத்த உடனே மீன் கடையை பார்த்துக்கம்மா. நான் போய் ஐஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐஸ் எதுக்குண்ணே? சாப்பிடவா? எனக்கும் ஒரு ஐஸ் வாங்கிட்டு வாங்கண்ணே. அம்மா மீனுக்குமா. என்ன மீன் ஐஸ் சாப்பிடுமா? காமெடி பண்ணாதண்ணே. அம்மா மீன் கெட்டு போகாம இருக்க ஐஸ் போட்டு வைக்கணும்மா. ஓ அப்படியாண்ணே, சரிண்ணே சரிண்ணே. அம்மா இந்த காலத்துலயும் இப்படி ஒரு ஒண்ணுமே தெரியாத பிள்ளையா இருக்கியேம்மா நீ. டேய் எனக்கா ஒன்றும் தெரியாது. உன்னையே தூக்கி ஐஸில் போட்டு வித்துட்டு வந்துடுவேன் பார்த்துக்க. என்னம்மா யோசிக்கிற குனிஞ்சுக்கிட்டு? அது ஒன்றும் இல்லைண்ணே. சரிம்மா செத்த உடம்பு பார்த்துக்கம்மா. அந்த வந்துடுறேன். சரிண்ணே நீ போயிட்டு வா. மீன் திரும்ப தண்ணிக்குள்ளே போகாமல் நான் பார்த்துக்கிறேன். சரித்தா சரித்தா நான் போயிட்டு வரேன். இந்த 10 நிமிஷத்துல வந்துடுவேன். போயிட்டானா? போயிட்டான். தூக்கு கூடைய வள்ளி, நம்ம ஒரு கடையை போட்டு வியாபாரம் பண்ணிடுவோம். அவன் வரங்களை தூக்கிட்டு ஓடிடுவோம். ஏம்மா தங்கச்சி தங்கச்சி எங்க ஆளை காணோம்? என்ன என் மீனையும் காணா? ஆத்தாடி பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா போலயே. நம்மளையே ஏமாத்திட்டாளே. திருட்டு சிரிக்கி இருக்கட்டும். எங்கிட்டாச்சும் நம்ம கண்ணில் படாமலையா போவா? மீனை நகர மாதிரி நறுக்கி விடணும். நறுக்கி உப்பை தடவி கருவாடா போட்டுறணும் திருட்டு கழுதைய. 2000 ரூபா மீன் போச்சு இன்னைக்கு. நல்ல இடமா பார்த்து கடையை போடணும். இந்த இடம் நல்லா இருக்கு, இங்கேயே கடையை போட்டுருவோம். வாங்கம்மா வாங்க, இங்கே நல்ல மீன் இருக்குது, வந்து வாங்கிட்டு போய் சாப்பிடுங்க. மீனை வாங்கி சாப்பிட்டா உங்கள் கண்ணுக்கு நல்லது, மீனை சாப்பிடலனா மீனுக்கு நல்லது. வாங்கம்மா வாங்க. ஏண்டி என்னடி மீன் வியாபாரம் பண்ண கிளம்பிட்ட? என்னக்கா பண்ண? மீன் வியாபாரம் பண்ணி கோடீஸ்வரி ஆகலான்னு பார்க்குறேன். நீ கோடீஸ்வரி ஆனா எங்கள் தானடி நல்லது. அது இருக்கட்டும்டி, இப்படி மீன் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? அதுவா கீதா, விடிய கிழமை எழுந்திரிச்சு மீன் மார்க்கெட்டு பக்கம் போனேன். அந்த பக்கம் ஏலத்தில் வித்துக்கிட்டு இருந்தாங்க. சரி பார்த்தேன், வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியாடி? சரி சரி. இவளாச்சும் மீனை வாங்கிட்டு வரதாச்சும் எவனாச்சும் கண்ணா சந்த நேரமா ஆட்டையை போட்டு வந்திருப்பா. எல்லா மீனும் இருக்கா என்ன? உனக்கு என்ன மீன் வேணும்னு சொல்லு, நான் எடுத்து தாரேன். நான் கேட்குற மீனை உன்னால தர முடியாது. இப்படி என்ன மீன் கேட்க போற நீ? எங்க எனக்கு 2 கிலோ விண்மீன் கொடு பாப்போம். வெத்தியாடி உமா, இந்த அக்காவுக்கு எகத்தாளத்தை அக்கா சும்மாவே இருக்காது, ஏதாச்சும் வம்பிழுத்துக்கிட்டே இருக்கும். லட்சுமி அக்கா, இந்த மாதிரி இடக்கு முடக்கா கேள்வி கேட்காத சொல்லிவிட்டேன். இதானடி எல்லா மீனும் இருக்குன்னு சொன்னேன். இங்கே பாரு, பேசாமல் அங்கிட்டு போ. இல்லேன்னு வச்சுக்க, மீன் கெட்டு போகாமல் இருக்க ஐஸ் கட்டி வச்சுருக்கேன். அதில் தூக்கி உன்னை போட்டு மூடி வச்சிருவேன் பார்த்துக்க. அப்புறம் மீன் விரைச்சி கிடக்கிற மாதிரி நீ விரைச்சி போயிடுவ. எங்க தூக்கி போடு பாப்போம். நீ தூக்கி போடுற வரைக்கும் என் கையென்ன புளியாங்க பறிச்சுக்கிட்டு இருக்கும். அம்மா நீங்க எதையும் பறிக்க வேணாம், வந்த வேலையை பாருங்க முத. ஏண்டி வள்ளி, இந்த மீன் என்ன மீனுடி? இந்த மீன் மத்தி சாலக்கா, குழம்பு வச்சு சாப்பிட நல்லா இருக்கும். அவ சொல்றான்னு கேட்காதியே, இந்த மீன் பூரா முள்ளாத்தே இருக்கும். மீனுன்னா முள்ளு இருக்கத்தையும் செய்யும். முள்ளு இல்லாத மீன் எங்கே இருக்கு? முள்ளு இருக்குமா? முள்ளு குத்தாமல் இருக்கணும்னா செருப்பு போட்டுக்கிட்டு சாப்பிடு, முள்ளு குத்தாது. சரிடி வள்ளி, எனக்கு ஒரு 2 கிலோ கொடுடி. எனக்கு ஒரு 2 கிலோ கொடு. எனக்கு 1 கிலோ போதும் வள்ளி. நான் அம்மா வந்து சாப்பிடுவோம், ரவி திங்க மாட்டேன் மீனுனா. அக்கா மீன் தாக்கா நல்லது மட்டனை சிக்கனை விட. ஆமா, அவ சொல்றத கேளுங்க, பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டா. நீ முதல்ல உன் வாயை மூடு. உமா, நீ உன் மயனுக்கு இப்போவே இதை கொடுத்து சாப்பிட வச்சு பழக்கிடு, அதே நல்லது. இங்கடி சாப்பிடும்போது கொஞ்சோன்னு எடுத்து ஊட்டி விட்டாலே வாந்தி எடுக்கிறாண்டியே. அதை கவுச்சி அடிக்கிறதுக்கு அவனுக்கு பிடிக்கலையாம். என்னன்னா கவுச்சி அடிக்கத்தான் செய்யும், அதுக்கு என்ன பண்ணுறது? அவனுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி செஞ்சு கொடுடி, சாப்பிடுவேன். சரி கீதா. சரி இந்தாங்க, எல்லாத்துக்கும் மீன் எடுத்து வச்சுட்டேன், எடுத்துகிட்டு போங்க. இன்னைக்கு என்னடா குழம்பு வைக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை கொண்டு போய் குழம்பு வச்சு வறுத்து போட்டால் திண்டுக்குருவாளுங்க. என்ன லட்சுமி அக்கா, நீ வாங்கலையா? நீ எதுவும் கேட்காம நிற்கிற? நீ கேட்குற விண்மீன்லாம் இல்லை, இந்த மீன் தான் இருக்குது. வேணும்னா வாங்கிட்டு போ, இல்லைன்னா நான் உப்பை தடவி கருவாடா போட்டு பொரிச்சு திட்டுக்கிறேன். எல்லாத்தையும் கருவாடா போட்டு பொரிச்சு தின்றுவா. என்ன வாயி வயிறுனே தெரியல. சரி சரி, எனக்கு 2 கிலோ கொடு. காசு வந்து வீட்டில் வாங்கிக்க. இப்போ என் கையில் காசு இல்லை. சரி சரி வாங்கிட்டு போ. சரி சரி, நான் கிளம்புறேன். நான் போய் சோத்தாக்கி மீன் குழம்பு வச்சு பொரிச்சு சோத்தை கொண்டுட்டு போகணும் வயலுக்கு. இருலட்சுமி, நாங்களும் வரோம். சரி வள்ளி, நாங்கள் கிளம்புறோம். சரிக்கா போயிட்டு வாங்க, நான் சாயங்காலம் வந்து பார்க்குறேன். சரிடி, சாயங்காலம் வா பார்ப்போம். நான் போய் இதை எங்கள் அம்மாட்ட கொடுத்து ஆஞ்சு குழம்பு வைக்க சொல்லணும். எங்கள் அம்மா குழம்பத்தை செம்மையாக இருக்கும். வா பத்தாக்கா, சீக்கிரமா உருண்டுக்கிட்டு வராம மீன் கெட்டு போயிட போகுது.
மெதுவா நடங்கடி எல்லாரும், எனக்கு மூச்சு வாங்குது. இவ்வளவு வேகமா நடந்தா என்னால நடக்க முடியாதுடி. எப்பா வெயில்ல நடந்துட்டு மரத்து நல்லா வந்தா எம்புட்டு குளுக்குளுன்னு இருக்குது. ஆமாக்கா, இப்ப எங்கே ரோட்டு நெட்டில் மரம் இருக்கு, அம்புட்டியும் வெட்டி ரோடு போட்டாகல்ல. வீசுற காத்து கூட அனல் காத்து மாதிரி தான் வீசுது. அக்கா சீக்கிரமா வாங்கக்கா, என் மாமி என்ன கொஞ்ச நேரத்தில் தேடி வந்துரு என்னையே. அதுக்காண்டி பறந்தா போக முடியும், நடந்து தானே போக முடியும். வீட்டுக்கு போய் இதை பூரா ஆஞ்சு குழம்பு வச்சு பாதையை பொரிக்கணும், இல்லாட்டினா என் மாமியா என்ன பொரிச்சிடும். கீதா, ஓ மாமியாவை மீன் ஆய சொல்ல வேண்டியதுதானே. ம், அதுக்கு மீன் ஆய தெரியாதுன்னு சொல்லணும். ஏண்டி கிராமத்துக்கார கிழவிக்கு மீன் ஆய தெரியாதா என்ன? ஏக்கா அது நாடாத்த போடுதுக்கா. ஏக்கா அது சின்ன வயசுலயே கம்மாயில பிடிச்சிட்டு வர மீனை ஃபுல்லா ஆஞ்சு கரவாடா போட்டுரும். இதுவே என்கிட்ட சொல்லியிருக்கு அது நடந்த கதையெல்லாம். அப்புறம் என்னமா அதுக்கு, ஆஞ்சு கொடுத்தா சீக்கிரமா குழம்பு வச்சு எல்லாரும் சாப்பிடலாம்ல. அதுக்கிட்டே நான் இருக்கேன்ல, அதனால என்னை பார்த்தோன்னே அப்படியே போய் உக்காந்துரும், சேலையெல்லாம் இழுத்து சொருகிக்கிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி. இம்புட்டுக்கு நான் பிறந்து வளர்ந்தது டவுன் தேக்கா. எனக்கு மீனாய தெரியாதுன்னு சொன்னா நம்பலாம், அது மீனாய தெரியாதுன்னு சொல்லுது. இதேக்கா பெரிய காமெடியா இருக்கு. உன் மாமியா பயங்கர மூலக்காரியா இருப்பா போலயே. சொன்னாலும் சொல்லாட்டியும் உண்மைதேக்கா, அது ஒன்று பெற்று வச்சிருக்கல, அது அதை விட பெரிய மூலக்காரி. எல்லாம் பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருந்துக்கிடுவா. பார்த்தோம்னா இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி இருப்பா. நல்ல வேலை என் மாமியா நாத்தனார்லாம் இப்படி இல்லை, நானும் அப்படி வச்சுக்கறல அவகிட்ட. ஆமாம், ஆரம்பத்திலேயே அடக்கி விட்டுறணும், இல்லாட்டி இப்படித்தான் இருக்கணும். இது எதை எங்கே வைக்கணுமோ அதை அங்கே வைக்கணும், இல்லாட்டினா இப்படித்தான் கஷ்டப்படணும். பார்த்துக்க, எல்லாம் என் தலையெழுத்து, என்ன பண்ண. சரி என் வீடு வந்துருச்சு, நான் போகிறேன். சரி வாங்க, நடுரோட்டே நிற்காம வண்டி எதுவும் வந்துட போகுது. சரிடி உமா, சாயங்காலம் பார்ப்போம் எல்லாரும். ஏண்டி கீதா, நான் வேணும்னா மீன் ஆஞ்சு கொடுத்துட்டு போக வாடி. வேணாம் உமா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். போய் குழம்பு வச்சு ரவிக்கும் அம்மாக்கும் கொடு. சரி எல்லாரும் பார்த்து போயிட்டு வாங்க, நானும் போகிறேன், என் வீடு வந்துருச்சு.